ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி படி ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லோட 26வது மேட்ச் அண்ட் 27வது மேட்ச் ரெண்டு மேட்ச்சுமே சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க வந்து போகிறோம். இந்த மேட்ச்சு 18 ஏப்ரல் சனிக்கிழமை 3:30 மணிக்கும் 7:30 மணிக்கும் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு 3:30 மணிக்கு நடக்கிற மேட்ச்சில் ஆர்சிபியும் டிசியும் வந்து மோதுறாங்க. அடுத்தது 7:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கே வந்து மோதுறாங்க. இப்போ இந்த ரெண்டு மேட்சை சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச் வந்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் டேட் வந்து பார்த்தோம்னா 18ஆம் தேதி 9-5 காம்பினேஷன், செவ்வாய் புதன் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஆர்சிபியில் வந்து பார்க்குறப்போ பில் சால்ட் அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விராட் கோலி அவர்கிட்ட வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக தேவ்தத் படிக்கல் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்த ரஜத் பட்டிதர் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் அவருக்கு இல்லை. அடுத்ததாக ஜித்தேஷ் சர்மா இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இது வரைக்கும் எந்த மேட்ச்சும் பெருசாக அவர் அடிக்கலை. இந்த மேட்ச் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டிம் டேவிட் கடைசியில் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்தது ரோமாரியோ ஷேப்பன் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து இருக்குது. அடுத்தது குர்னால் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் சலாம் 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஹேஸ்லிவுட் 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சுயா சர்மாட்ட வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசியில் வந்து பார்த்தோன்னா 10 மிஸ் அங்காவுக்கு நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது கேஎல் ராகுல் அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சமீர் ரிஸ்வி 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து அக்சர் பட்டேல் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 20-25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டேவிட் மில்லர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்தது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அஸ்டோஸ் சர்மா 2 பேருக்குமே நல்லாயிருக்கு. 2 பேருமே லோ ஆர்டரில் வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி ரன்ஸ் அடிப்பாங்க. முக்கியமாக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அஸ்டோஸ் சர்மா அவர் பேட்டிங்கில் வந்து கடைசி நேரத்தில் ஒரு 25 ரன் 30 ரன்ஸ் ஒரு அதிரடி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து நபி பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. போன மேட்ச் வந்திருந்தார், எதுவுமே பண்ணலை. இந்த மேட்ச் எதுவுமே பண்ண மாட்டார். இந்த மேட்ச்சில் கமின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கமின்ஸ் டீமில் வந்தார்னா கமின்ஸை நீங்கள் தாராளமாக டீமில் வந்து எடுத்துக்கலாம். அவர்கிட்ட இருந்து 2-3 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். 2-3 விக்கெட் வரைக்குமே அவருக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மேட்ச்சில் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அடுத்தது குல்தீப் யாதவ் 2 விக்கெட் வந்து எடுக்க சான்ஸ் இருக்குது. லுங்கி இங்கிடி 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். டி நட்ராஜன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. முகேஷ் குமார்கிட்ட வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இப்போது ஆர்சிபிலையும் டிசிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் வந்து வரும். இப்போ நேற்று மேட்ச்சுக்கு நான் வீடியோ போடலை, இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. நம்ம கேப்டனில் கொடுத்துருந்தோம் க்ரீன் இது வரைக்கும் விளாடவே இல்லை. நேற்று மேட்ச் தான் அவர் நான் ஃபஸ்ட் டைம் கேப்டனில் கொடுத்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் அதில் தான் வந்து வரும். இப்போ யாரெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா விராட் கோலி, ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரோமாரியோ ஷேப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஆர் சலாம் இல்லைனா ஹேஸ்லிவுட் 2 பேரில் நீங்கள் யாருன்னா எடுத்துக்கோங்க. யாருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குமோ அவரை போட்டுக்கோங்க. அடுத்து 10 மிஸ்ஸாங்கா, கேஎல் ராகுல், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அஸ்டோஸ் சர்மா, குல்தீப் யாதவ், லுங்கி இங்கடி, முகேஷ் குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ 10 நிசாங்கா, சமீர் ரிஸ்வி, விராட் கோலி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்களை மட்டும் தான் சிவிசி போடணுங்கிறதான் கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன், யாரை விட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லை, வந்தோடனே அவுட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருக்கும். அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான், எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் முடிஞ்ச அப்டேட் வந்து பண்ணுறேன். அடுத்தது கேக்வாடு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஆயுஷ் மாத்திரை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அவர் வந்து 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது டிவால்ட் பிரேவிஸ், சர்பராஸ் கான் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது சிவம் துபே பேட்டிங்கும் சரி பவுலிங் சரி இன்றைக்கி என்ன பண்ணாலுமே அவருக்கு நல்லா இருக்குது. பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிப்பார், பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்தது ஜேமி ஓட்டன் அதே மாதிரி தான், பேட்டிங்கும் விளாடுவார், பவுலிங்கும் விக்கெட் எடுப்பார். அடுத்து நூர் அகமத் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கம்போஜ்கிட்ட வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜி சிங் டீமில் இருந்தார்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்தது கலீல் அகமது 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். லாஸ்ட்டாக ஏகில் ஹுசைன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா அவர்கிட்ட வந்து 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து டிராவிஸ் ஹெட்டு அந்த சைடு எப்படி சஞ்சு சாம்சனோ அதை போல் அந்த சைடு வந்து டிராவிஸ் ஹெட்டு
ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒன்று பெரிய ஸ்கோரில் நான் வந்தோடனே அவுட் ஆயிடுவார். இதான் வந்து நடக்கும். அடுத்தது இசான் கிஷனுக்கு நல்லா இருக்குது. அவருக்கு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன், அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த சைடு வந்து சிவன் துபே, ஜேவி ஓட்டன் மாதிரி இந்த சைடு நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்தால் ரன்ஸ் அடிப்பார், பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட்ஸ் வந்து விழுகும். அடுத்தது எஸ் அரோரா, ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது அனிகேட் வர்மா, ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து ஹர்ஷ் துபே, அவருக்கு நல்லா தான் வந்து இருக்குது. ஆனால் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் அவர் வந்து பாயிண்ட் எடுப்பாரா இல்லையாங்கிறது வந்து இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக எஸ்குமாருக்கு நல்லா இருக்குது இந்த மேட்ச்சு. அவர் வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. போன மேட்ச் இருந்த பவுலர்ஸ் அப்படியே இந்த மேட்ச் இருந்தாங்கன்னா, இந்த மேட்ச் எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து பவுலிங் பண்ணுவாங்க. எஸ் ஹுசைனாக இருக்கட்டும், ஈசன் மல்லிங்காவாக இருக்கட்டும், ப்ரோஃபுல் இங்கேவாக இருக்கட்டும், எஸ் குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது. முக்கியமாக பார்க்குறப்போ ப்ரோஃபுல் இங்கே 2 விக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்குது. ஈசன் மல்லிங்கால்ட்டேருந்து 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். எஸ் ஹுசைன் 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் கூட எடுக்கலாம். கம்மின்ஸ் டீமில் வந்து வந்தார்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். இப்போ இந்த 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆயுஷ் மாத்ரே, சிவன் துபே, ஜேமி ஓவர்டன், ஜி சிங், எஸ் ஹுசைன், ப்ரோஃபுல் இங்கே, எஸ் குமார், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், இசான் கிஷன், அபிஷேக் சர்மா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்சிஎஸ்கே மேட்சுடைய பெஸ்ட்டு பிளேயர்ஸ், ட்ரீம் டீம் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச்சில் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ப்ரோஃபுல் இங்கே, சிவன் துபே, இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்களை மட்டும் தான் ட்ரை பண்ணுங்கிறது கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸை சொல்லியிருக்கேன். யாரை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை சொல்லியிருந்திருப்பேன். யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு அதை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்க அதை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன், இந்த 2 மேட்ச்சுக்கும் 3:30 மணி மேட்ச்சுக்கும் 7:30 மணி மேட்ச்சுக்குமே சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். இப்போ அன்றைக்கி ஒரு மேட்ச் கொடுத்தோம், வியாழக்கிழமை மேட்ச்சு, 4 பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இம்பேக்ட் பிளேயரில் வேறு ஒருத்தரை கொண்டு வராங்க. அந்த மாதிரி அதிகப்படியான சேஞ்சஸ் வந்து நடக்கும் பட்சத்தில் நம்ம எடுத்துக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது மாறி போயிடும். ஏன்னா நம்ம இந்த 22 பிளேயர்ஸை வச்சு எடுக்கிறோம். இப்போ இவங்கள ஒரு பவுலர் ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் இந்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கணிச்சு வச்சுருப்போம். அப்போ அந்த பவுலர் வராமல் போயிட்டாருன்னா அந்த பேட்ஸ்மேன் விளாண்டுருவாங்க. அதே போல் தான் பவுலர்ஸுக்கும் ஒருத்தர் விக்கெட்டே எடுக்க மாட்டான்னு சொல்லி வச்சுருப்பேன். ஏன்னா பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பேட்ஸ்மேன் இல்லாதப்போ வேறு பேட்ஸ்மேன் வரப்போ வீக்காக இருக்கப்போ அந்த பவுலர் வந்து அவன் விக்கெட் எடுத்துடுவார். ஸோ இப்படிலாம் நிறையா வந்து நடந்துடும். இதே கடைசி நேரத்தில் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து எடுக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்து இங்கிட்டு யார் பேட்டர்ஸ், அங்கிட்டு யார் பவுலர்ஸ்னு இப்படி எல்லாத்தையும் வச்சு நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப தெளிவாக எடுப்போம், கரெக்டாக வரும். டாஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 22 பிளேயர்ஸையும் மொத்தமாக வச்சு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்க முடியாது. இப்போ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் 2 பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதில் ஒருத்தர் இம்பாக்ட் பேர் இருந்த ஹுசைன்கிறவர், அதுமாதிரி இங்கே வந்து டேரக்ட் லெவலில் வந்து இருந்தார். அவங்க 2 பேருமே புது பிளேயர்ஸ். இதுக்கு முன்னாடி இங்கே விளாண்டதே கிடையாது. அவங்க டேட்டா எதுவும் நம்மள்ட்ட இருக்காது. அப்போது திடீர்னு உள்ளே வரப்போ அந்த மேட்ச்சில் அவங்கள பார்க்கவும் முடியாது, கொடுக்க முடியாது. அவங்க வந்து அன்றைக்கி மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால தான் நான் எப்போயுமே சொல்கிறது, ஒரு மேட்ச்சில் எப்போல்லாம் சேஞ்சஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ நம்மளுடைய அக்யூரசி கம்மியாயிருங்கிறது, ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக வராமல் போயிடும். ஏன்னா நம்ம வந்து இந்த பிளேயர்ஸ் இந்த 11s வச்சு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் ஒருத்தர் 2 பேர் சேஞ்ச் ஆனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதிகப்படியான சேஞ்சஸ் இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு பிளேயர் புதுசாக வர்றாருன்னா இந்த மாதிரி கொலாப்ஸ்லாம் நடக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய மேட்ச்சு. இந்த மாதிரி புதுசாக யாருன்னே தெரியாத பிளேயர்ஸ் வர மேட்ச்சில் ஃபுல்லாக இந்த மாதிரி கொலாப்ஸ் வந்து நடக்கும். போன வருஷம் இப்படி தான் மும்பையில் வந்து அஸ்வினி குமார்னு ஒருத்தர் கொஞ்சம் வந்து டெபியூட் வந்து பண்ணாங்க. அவர் ஒரே நாளில் 3 விக்கெட்டும் 4 விக்கெட் வந்து எடுத்தார். அதே மாதிரி அன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் இந்த இங்கே வந்து எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இது மாதிரிலாம் நடக்கிறது தான் நம்ம சொல்கிறது. நம்மளே மாரி சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகணும். ஏன்னா பேட்டிங் ஆர்டரே சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒரு சில மேட்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பேட்டிங் ஆர்டரையும் வச்சு ப்ரெடிக்ஷன் வந்து எடுப்போம். இவர் இந்த பிளேஸில் வந்தால் அவருக்கு நல்லாயிருக்கும், கீழே வந்தாலும் நல்லா இருக்காதுலாம் வச்சு எடுப்போம். அப்போது அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம விளாட மாட்டான்னு சொல்லிப்போம். அவரை கூட மேலே இறக்கி விட்டு விளாட விட்ருவாங்க. அந்த மேலே ஒரு பிளேயர் விளாட சொல்லிப்போம், அவர் கீழே போகிறப்ப விளாட மாட்டார். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதனால தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து போகாது. ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 11s வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி மேட்சுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அதிகப்படியான சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷனும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்தாலும் நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.